அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்நாளில் என்னென்ன தசாபுத்தி நடக்கும், உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், எல்லாமே இந்த நம்ம வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். உத்திரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது சிம்ம ராசிக்கு வரும், கன்னி ராசிக்கு வரும். உத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் இருக்கும். உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. உடைப்பட்ட நட்சத்திரம்னா வந்து பார்த்திங்கன்னா 2 ராசிக்கு பிரிஞ்சிடும், ஸ்ப்ளிட் ஆகும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு வரும். ஒரு சில ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடைப்படாத நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம்னா அது ஒரு ராசிக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் உத்திர நட்சத்திரங்கிறது 2 ராசிக்கு வரும், சிம்ம ராசிக்கு வரும், கன்னி ராசிக்கு வரும். பொதுவாகவே உத்திர நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லாங்க. நேர்மையாக நடந்துக்குவாங்க, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே பேச தெரியாது. அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே வெளியே சொல்லுவாங்க. ஒரு சில பேர் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே பேசுவாங்க, வெளியே ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க. நினைக்கிறது ஒன்று, ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் உத்திர நட்சத்திரக்காரங்க அப்படி கிடையாது. என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அந்த நட்சத்திரத்தோட குணாதிசயம் அப்படி தான். இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க, மனிதநேயம் மிக்கவங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க மனிதநேயம் மிக்கவங்க, டாமினன்ட் பர்சனாக இருப்பாங்க. மேலாதிக்கம் இருக்கவங்கள பாருங்கள், மேலாதிக்கம் செய்கிறவங்களாம் பாருங்கள், அந்த உத்திர நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. ஆளுமை திறன் கொண்டவங்க சொல்லலாம். அதாவது உத்திர நட்சத்திரக்காரங்கள ஆளுமை திறன் கொண்டவங்க சொல்லலாம். நிறைய உத்திர நட்சத்திரக்காரங்க ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, இல்லை பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. ஒரு டீம் லீடராக இருக்கவங்களாம் பாருங்கள் உத்திர நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. இவங்க தான் அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க தவிர அடுத்தவங்ககிட்ட இவங்க அடிபணிச்சு போக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அப்படியே அடிபணிச்சு போகிற மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்கள விட்டு வேலைக்கு வந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தான் உத்திர நட்சத்திரம். உத்திரம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம். ஏன்னா அது சூரியனோட நட்சத்திரம். சூரியனோட நட்சத்திரங்கிறனால அந்த சூரியனோட கேரக்டர் அப்படியே இருக்கும். இறக்க குணம், அன்பு பாசம், ஈவருக்கு அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க, நேர்மையாக நடந்துக்குவாங்க. எதாக இருந்தாலும் தப்பாக இருந்தால் அடுத்தவங்ககிட்ட கரெக்டாக கேட்டுருவாங்க. இது தப்பு, நீ செஞ்சது தப்பு, அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய நட்சத்திரத்தில் ஒரு சில நட்சத்திரம் இருக்குது. அதில் ஒரு நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் தான். நல்ல ஒரு நட்சத்திரங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குணம், நல்ல ஒரு மனம் படைச்சவங்களாக இருப்பாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. நிறைய நல்ல குணம் அவங்ககிட்ட இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஒரு அருமையான நட்சத்திரம்னு சொல்லலாம். தனக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற அந்த மனமும் அந்த மனசும் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். உத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அது சூரியனோட நட்சத்திரம். பிறக்கும் போதே உங்களுக்கு சூரிய திசை நடந்துடும். சூரிய திசை 6 வருஷம். அது நீங்கள் 1ஆம் பாதமாக 2, 3, 4 பாதமாக பார்த்துக்குங்க. சூரிய திசை முடிஞ்சு 2வது உங்களுக்கு சந்திர திசை வரும், 10 வருஷம். சந்திர திசையில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் நல்ல ஒரு இடத்துல இருந்தாருன்னா அம்மாவோட ஆரோக்கியம் சின்ன வயசில் நல்லாயிருக்கும், அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கும், அம்மாவுக்கு நல்ல வளர்ச்சி. இப்போ ஒரு சில பேர்லாம் பாருங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு குடும்பத்தை கவனிச்சுட்டு நல்லா இருப்பாங்க. ஒரு சில பேர் தான் வேலைக்கு போகிறவங்களாம் இருந்திருப்பாங்க. அந்த காலத்திலலாம் பாருங்கள் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பாருங்கள் அவங்க அம்மா வந்து நல்ல ஒரு வேலைக்கு போய் இல்லை நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஜாபில் இருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னா. சந்திரன் கெட்டு போச்சுன்னா சின்ன வயசில் குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நிலை பாதிக்கும். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் தாய் பாசமே கிடைக்காம போகுது சந்திரன் கெட்டு போனவங்களுக்கெல்லாம். அப்போ சந்திரன் நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சந்திரன் யாரோடு சேர்ந்துருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, எந்த வீட்டில் இருக்காங்க, சந்திரனோட பலம் என்ன, சந்திரனோட பவர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்தா தெளிவாக சொல்ல முடியும். சந்திர திசை முடிஞ்சு 2வதாக உங்களுக்கு 3வது செவ்வாய் திசை வரும். சூரிய திசை கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஒரு சில பேருக்கு நடந்துடும். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. இது 3, 4ஆம் பாதமெல்லாம், இது 3ஆம் பாதமெல்லாம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3 வருஷம், 3 வருஷம் தான் உங்களுக்கு வரும். அப்போ சூரிய தசை முடிஞ்சு சந்திரன் ஒரு 10 வருஷம், கிட்டத்தட்ட 13 வயசுக்கு மேலே வந்துடுவீங்க. 13 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கும். அந்த செவ்வாய் தசையில் தான் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க சின்ன வயசில் இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கவங்களாம் பாருங்கள் உத்திர நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்குது, ஸ்கூலில் வந்து விளையாட்டுத் துறையில் சாதிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு செவ்வாய் கெட்டு போனவங்களுக்கு 13 வயசுலேருந்து அடிக்கடி வெட்டு காயங்கள், ரத்த காயங்கள், அடிக்கடி கையில் அடிப்படுறது, காலில் அடிப்படுறது, விளையாடும் போது கீழே விழுகிறது, இதெல்லாமே செவ்வாய் கெட்டு போனவங்களுக்கு நடக்கும். 20 வயசுக்கு மேலே உங்களுக்கு ராகு திசைன்னு ஒன்று வரும். சரிங்களா? அதுதாங்க ஒரு முக்கியமான திசை. 18 வருஷம், 38 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 18 வருஷம் இந்த ராகு திசை நடக்கும். ஒரு சில பேரில் பாருங்கள் 22, 23 வயசுக்கு அப்புறமே பாருங்கள் வெளியூர் பிறந்த ஊர் ஒன்றா இருக்கும், வெளியூரில் இருப்பாங்க, இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க. படித்து முடிச்சோன்னே உங்களுக்கு வெளிநாட்டில் அப்ராட்டில் வேலை கிடைக்கும். 22, 23 வயசுக்கு அப்புறமெல்லாம் உத்திர நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க, ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, நல்ல ஒரு துறையில் இருப்பாங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, டீம் லீடராக இருப்பாங்க, மேலதிகாரிகளாக இருக்கவங்க, சூப்பர்வைசர், மேனேஜராக இருக்கவங்க, ஹெச்ஆர் போஸ்டிங்கில் இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க தான்.
அப்போ 20 வயசு 22 வயசு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை சின்ன வயசில் செட்டில் ஆகிறவங்களாம் அந்த ராகு திசையில் தான். கிட்டத்தட்ட 38 வயசு வரைக்குமே, ஒரு சில பேருக்கு 40 வயசு வரைக்குமே நடக்கும், சொல்ல முடியாது அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. அந்த ராகு திசை, ராகு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ குருவோட தொடர்புலையோ இல்லை சுக்கிரனோட பார்வையிலையோ சனியோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும், செவ்வாய் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த ராகு திசை அருமையான திசையாக இருக்கும். ஒரு யோகத்தை செய்கிற ராகுவாக இருக்கும். ராகு 10ல் இருக்கலாம், ஆனால் சுபகிரகத்தோட தொடர்பு இருக்கணும். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துலலாம் இருந்துச்சுன்னா இந்த ராகு திசையில் பெரிய கோடீஸ்வரனாக மாறுறது, 22 வயசுக்கு மேலே நல்லா செட்டில் ஆகுறது, நல்ல வாகனம் வாங்கிடுவாங்க, நல்ல வீடு, நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை துணை, இதெல்லாமே இந்த ராகு திசையில் தான் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த லவ் மேரேஜ் நடந்துருது இந்த ராகு திசையில். அது ராகு இருக்கிற இடத்த பொறுத்து. ராகு திசை வந்து நல்லது பண்ணணுன்னா ஜாதகத்தில் ராகு கெட்டு போகாமல் நல்ல ஸ்தான பலத்தோட நல்ல ஒரு பவரோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ராகு வந்து ஒரு யோக ராகுவாக தான் இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. 18 வருஷம் வாழ்க்கையை மாற்றி வச்சிடும், திருப்பி போட்டுருன்னே சொல்லிடலாம். மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கவங்க பாருங்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கவங்க, மிகப்பெரிய ஒரு பணக்காரன வாழ்க்கை வாழ்கிறவங்கள பாருங்கள், இந்த ராகு திசையில் தான் வாழ்வாங்க. ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம், ஆசை தூண்ட வைக்கிற கிரகம். ராகு கெட்டு போச்சுன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இல்லீகல் கான்டாக்ட் வரும், தவறான பழக்க வழக்கங்கள், அத்தனை பழக்க வழக்கம் இந்த ராகு திசையில் கொண்டு வந்து இழுத்து விட்டுரும். கிட்டத்தட்ட 38-40 வயசு வரைக்கும் இழுத்து விட்டுரும். ராகு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டால் அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றும். பெரிய பணக்காரனாக மாற்றும், பிரம்மாண்டமான கோடீஸ்வரனாக மாற்றும், நல்ல வாகனம், நல்ல சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே இந்த 18 வருஷம் ராகு திசையில் கண்டிப்பாக அமையும். ராகு கெடாமல் இருந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன், சந்திரன், உங்களுக்கு செவ்வாய், இப்போ ராகு, அடுத்தது உங்களுக்கு குருதசை வரும். குருதசை வந்து 40 வயசுக்கு மேலே வரும், கிட்டத்தட்ட 56 வயசு வரைக்கும் 16 வருஷம் குருதசை. அந்த குருதசையும் நல்லா இருந்துட்டால் நீங்கள் 20 வயசுலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 56 வயசு வரைக்குங்க வாழ்க்கையே அருமையாக இருக்கும். 55-56 வயசு வரைக்கும் வாழ்க்கையை புரட்டி போடுற திசையாக உங்களுக்கு அமைஞ்சிடும். குரு கெட்டு போனவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில பேர் பாருங்கள் 38 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க, 40 வயசுக்கு மேலே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. ஒரு சில பேர் 35-30 வயசுக்கு மேலே வரைக்கும் 30-35 வயசு வரைக்கும் வாழ்க்கையே நல்லா இருக்காது. 38 வயசுக்கு மேலே வந்து பாருங்கள் நல்லா இருப்பாங்க. காரணம் அதுதான், அந்த குருதசை தான். குருதசை ஆலையை மாற்றி விட்டுரும். குரு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா லக்னத்துக்கு நல்ல சுபகிரகங்களோட தொடர்பு, அதே வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு, விருச்சக லக்னம், மீன லக்னத்துக்கெல்லாம் குரு யோகத்தை செஞ்சிடும். குருதசை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அது குரு வந்து 1, 5, 9 திரிகோண ஸ்தானத்தில், இல்லை 2ஆம் இடத்துலையோ, இல்லை 11ஆம் இடத்துலையோ, 8ஆம் இடத்துல இருந்தால் கூட குரு மறைமுக தனலாபத்தை கொடுத்துரும். இதெல்லாமே இந்த குரு தசையில் கண்டிப்பாக நடக்கும். 56 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய சனி தசைங்க 19 வருஷம், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 74-75 வயசு வரைக்கும் வந்துடும். அந்த சனி வந்து தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும், சரிங்களா, திருப்பி போடும். ஒரு சில பேர் பாருங்கள் 55 வயசுக்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா 55 வயசு முடிஞ்சதுக்கப்புறமெல்லாம் பாருங்கள் சனி திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கஷ்டப்படுறாங்க, நோய்வாய்ப்படுறாங்க, திடீர்னு பிரச்சனை, எலும்பு மூட்டு பிரச்சனை, எலும்பு தேய்மானம், மூட்டு பிரச்சனை, நரம்பு கோளாறுலாம் வருது. ஒரு சில பேரெல்லாம் ஆரோக்கியத்தோடு வாழ்வாங்க. சனி நல்லா இருந்துட்டாருன்னா கடைசி காலம் கிட்டத்தட்ட 75 வயசு வரைக்கும் நல்லா கொண்டு போயிடும். அந்த சனி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுன்னா தொழிலில் பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது, பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டெல்லாம் பிஸ்னஸ் சாதிக்கிறவங்களாம் பாருங்கள் அந்த சனி திசையில் தான். ஒரு மக்கள் தொடர்பு, மக்கள் கூட்டம், இதெல்லாமே சனி தான். ஒரு சில பேர்லாம் பாருங்கள் இந்த சனி திசையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுவாங்க, இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அந்த பெட்ரோலியம் பிஸ்னஸ், இந்த மாதிரி எண்ணெய் வியாபாரம்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அதில் கொடி கட்டி பறப்பாங்க. இந்த அழுக்கு சம்மந்தப்பட்ட தொழிலில் பண்ணி அதில் சாதிக்கிறவங்களாக இருப்பாங்க, இந்த சனி திசையில் தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஷைன் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, கெமிக்கல் பிஸ்னஸ், இது எல்லாமே சனி தான். ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சனி திசையில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் அனுப்பிச்சிடும். சனி வந்து உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்து சுபகிரக தொடர்பு இருந்துச்சுன்னா வெளிநாட்டு பிரயாணம், வெளிமாநில பிரயாணம் எல்லாம் அந்த சனி திசையில் கொடுத்துரும். ஒரு சில பேர் அப்ராட்லேயே செட்டில் ஆகிற மாதிரி இருக்காங்க அந்த உத்தர நட்சத்திரக்காரங்க. பிறந்த ஊர் ஒன்றா இருக்கும், இல்லை வெளி மாநிலத்தில் இருப்பாங்க, இல்லை வெளி நாட்டில் இருப்பாங்க. இது இந்த உத்தர நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி, கிரகங்கள் நின்ன இடத்தை பொறுத்து, கிரகங்கள் எங்கே இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும், சரிங்களா. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, நீங்கள் என்ன நட்சத்திர பாதம், நீங்கள் சிம்மராசி உத்தர நட்சத்திரமா இல்லை கன்னிராசி உத்தர நட்சத்திரமா பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா. என்ன தசாபுத்தி, லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், இனிமேல் எப்படி இருக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.